Good morning students, welcome to Kalabharati Academy. இந்த டிஸ்கஷனில் ஆக்டிவிட்டி ஆஃப் தி கேம்பியல் ரிங், இந்த கேம்பியம்ங்கிறத வளர்ந்து வாஸ்குலர் பண்டில் சுற்றி ரிங் மாதிரி ஃபார்ம் பண்ணும்போது அது பிளான்ட்டோடைய ஸ்ட்ரக்சரில் சில மாற்றங்களை ஏற்படுத்துது. அது என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஓகே, டைகாட் ஸ்டெம்மில் செல்ஸ் ஆஃப் தி கேம்பியம் இஸ் ப்ரெசன்ட். எந்த இடத்துல? பிட்வீன் பிரைமரி சைலம் அண்ட் பிரைமரி ஃப்ளோயம். பிரைமரி சைலம் பிரைமரி ஃப்ளோயத்தில் அது மத்தியில் காணப்படுது. என்ன இஸ் தி இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம். ரெண்டுக்கும் மத்தியில் இருக்கக்கூடிய பேர் இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம். தி செல்ஸ் ஆஃப் தி மெடுலரி ரேஸ், மெடுலரி ரேஸ் எப்படி இருக்கும்? ஏன்னா சைலம் ஃப்ளோயத்துக்கு நடுவில் ஒரு ரே மாதிரி போகக்கூடியது. அட்ஜாயினிங் திஸ் இன்ட்ராஃபெசிகுலர் கேம்பியம் பிகம் மெரிஸ்டமேட்டிக், அது டிவைட் ஆக ஆரம்பிச்சிடும். அண்ட் ஃபார்ம் தி இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம், அது இன்டர்ஃபெசிகுலர் கேம்பியம்ங்கிறத உருவாக்குது. ஓகே, தஸ் எ கண்டினியூவஸ் ரிங் ஆஃப் கேம்பியம் இஸ் ஃபார்ம்டு. ஏன்னா இதன் மூலமாக ஒரு ரிங் வந்து முழுசாக உருவாகுது. அந்த ரிங் என்ன செய்யுதுன்னா, தி கேம்பியல் ரிங் ஃபார்ம் ஆன ரிங் பிகம்ஸ் ஆக்டிவ் அண்ட் கட் ஆஃப் நியூ செல்ஸ் போத் டுவர்ட்ஸ் தி இன்னர் அண்ட் தி அவுட்டர் சைடு. உள் சைடுக்கும் வெளி சைடுக்கும் புது செல்ஸ் வராமல் என்ன அப்படி தள்ளிக்கிட்டே அது மட்டும் டிவைட் ஆகி பழைய செல்ஸை கம்பேக்ட் பண்ணி தள்ளிக்கிட்டே போகுது. சரியா? தி செல்ஸ் கட் ஆஃப் டுவர்ட்ஸ் பித், அது சென்டர் நோக்கி போகிறது. மெச்சூர் இன்டு செகண்டரி சைலம், சென்டர் நோக்கி டிவைட் ஆகி போகிறது இட் பிகம் செகண்டரி சைலம். அதே மாதிரி செல்ஸ் கட் ஆஃப் டுவர்ட்ஸ் பெரிஃபெரி, ஸ்டெம்முடைய பெரிஃபெரியை நோக்கி கட் ஆஃப் ஆகக்கூடிய செல்ஸு தே மெச்சூர் அண்ட் பிகம் செகண்டரி ஃப்ளோயம். ஓகே, தி கேம்பியம் இஸ் ஜெனரலி மோர் ஆக்டிவ் ஆன் தி இன்னர் சைடு டுவர்ட்ஸ் தி பித், ரொம்ப ஆக்டிவாக டிவைட் ஆகும் தேன் தி அவுட்டர் சைடு. அப்போ என்ன ஆகும்னா, நேச்சுரலாக செகண்டரி சைலம் ரொம்ப அதிகமாக உற்பத்தி ஆகும் தென் தி அவுட்டர். ஸோ ஆஸ் அ ரிசல்ட் the amount of secondary xylem produced is more than the secondary phloem and soon this forms a compact mass. இது ஒரு திக்கான மாஸ் மாதிரி வந்து that is wood, அது மாதிரி ஆயிடுது. ஓகே, primary and secondary phloems get gradually crushed. அப்போ இந்த பக்கம் சைலம், இந்த பக்கம் ஃப்ளோயம், நடுவில் இருக்கிறது வளர்ந்து வருது. சைடில் இருக்கிற மெடுலரி ரேஸில் இருக்கிறது வளர்ந்து வருது, ரிங் ஃபார்ம் ஆகுது. ரிங் வந்து உள்நோக்கியும் வெளிநோக்கியும் வளர்ந்து செகண்டரி ஃப்ளோயம் அண்ட் செகண்டரி சைலத்தை ப்ரொடியூஸ் பண்ணும்போது என்ன பிரைமரி ஃப்ளோயத்தை அது கம்ப்ரஸ் பண்ணுது. தி பிரைமரி அண்ட் செகண்டரி ஃப்ளோயம்ஸ் கெட் கிராஜுவலி crushed due to the continued formation and accumulation of secondary xylem. ஏன்னா செகண்டரி சைலம் தான் அதிகமாக ப்ரொடியூஸ் ஆகும். தி பிரைமரி சைலம் ஹவவர் ரிமைன்ஸ் மோர் ஆர் லெஸ் இன்டாக்ட் என்ன ஆர் இன் அரவுண்ட் தி சென்டர். ஃப்ளோயம் வந்து பிரைமரி சைலம் ரூட்டில் ஸ்டெம்முடைய சென்டர் போர்ஷனில் அப்படி இன்டாக்டாக இருக்கிறது. அட் சம் பிளேசஸ் கேம்பியம் ஃபார்ம்ஸ் ஏ நேரோ பேண்ட். கேம்பியம் என்ன ஆகுது? சிங்கிள் லேயர் ஆஃப் செல்ஸுக்கு பதிலாக ஒரு பேண்ட் ஆஃப் செல்ஸ் ஃபார்ம் ஆகுது. Band of parenchyma which possesses through the secondary xylem and the secondary phloem in the radial directions. Band of cells என்ன செய்யுது? சைடில் கூடி அந்த ரிங்குக்கு வெளியில் என்ன அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது. என்ன in radial directions towards the from the center towards the stem, towards the periphery of the stem. These are the secondary medullary rays. இதுக்கு பேர் தான் செகண்டரி மெடுலரி ரேஸ். தீஸ் செல்ஸ் ஆர் பெர்ஹைமேட்டஸ். தீஸ் மெடுலரி ஆர் பித் ரேஸ் இதில் தேவைப்படுது. எதுக்கு? ஆர் எசென்சியல் ஃபார் தி ரேடியல் கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர், மினரல்ஸ் அண்ட் அதர் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ். இந்த பெர்ஹைமேட்டஸ் செல்ஸ் ரேடியலாக பரவக்கூடியது செல்ஸ் இன் பிட்வீன் தி சைலம் அண்ட் ஃப்ளோயத்துக்கு நடுவில் கூடி போய் அது எதுக்காக தேவைப்படுதுன்னு சொன்னால் என்ன கண்டக்ஷன் ஆஃப் வாட்டர், மினரல், அதர் ஆர்கானிக் சப்ஸ்டன்சஸ்.
Water and minerals mostly inorganic from the soil. Organic substances mainly from photosynthesis. They transport the substances from center to the periphery. Xylem and phloemல வழியாக சென்டருக்கு வரக்கூடிய விஷயங்களை சைடில் ஓடி ஸ்டெம்முக்குள்ளேயும் பரப்புது, ரூட்டுக்குள்ளேயே பரப்புது. These rays are known as vascular rays or pith rays. இதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, vascular ray அல்லது pith ray. இப்போ உதாரணமாக ஒரு கிராஸ் செக்ஷனில் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் என்ன, இது மெடுலரி ரே, இது செகண்டரி சைலம், செகண்டரி சைலம், இது செகண்டரி ஃப்ளோயம். இந்த ரிங்கு தான் கேம்பியல் ரிங். இது பெர்ஃபெக்ட் ரவுண்டாக இருக்காது, முன்ன பின்ன இருக்கும். பட் கோர்ஸ் ஆஃப் டைம் இட் வில் பிகம் பெர்ஃபெக்ட் ரவுண்ட். சரியா? இதில் பார்த்தீங்கன்னா பித்து ஃப்ளோயம் செல்ஸ், மெடுலரி ரேஸ் இன் பிட்வீன் தி சைலம் அண்ட் ஃப்ளோயத்துக்கு மத்தியில் மெடுலரி ரேஸ் டுவர்ட்ஸ் ஃப்ரம் தி சென்டர் டுவர்ட்ஸ் தி பெரிஃபெரி ஆஃப் தி ஸ்டெம் என்ன குராகி போகுது. என்ன இந்த ரேஸோடைய ஸ்ட்ரக்சர் என்ன செய்யுதுன்னு சொன்னால், இந்த சென்டரில் ஃப்ளோயத்தில் அல்லது சைலத்தில் என்ன வரக்கூடிய என்ன மெட்டீரியல்ஸை சைடில் டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு இந்த மெடுலரி ரேஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. மெடுலரி ரேஸ் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, இப்போ ஒரு பெரிய மரத்தை வெட்டினது பின்னாடி ஃபுல் ஸ்ட்ரக்சரை பெருசாக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த நடுவில் பட்டையாக ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் தி மெடுலரி ரேஸ். இட் இஸ் பேரனைமேட்டஸ் செல். சென்ட்ரலில் இருக்கக்கூடிய ஃப்ளோயம் சைலம் அண்ட் ஃப்ளோயம் பிரைமரி ஃப்ளோயம் சைலத்திலிருந்து மெட்டீரியல்ஸ் சைடுக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுது. இது மெடுலரி ரே. ஹியர் இஸ் அனதர் மெடுலரி ரே, ஹியர் இஸ் அனதர் மெடுலரி ரே. இப்படி சென்ட்ரலில் இருந்து எட்ஜ் நோக்கி ஃபுல்லாக மெடுலரி ரேஸ் போகுது. இந்த மெடுலரி ரேஸ் என்ன வேஸ்குலர் கேம்பியத்திலிருந்து டெவலப் ஆகி வர்றது, வேஸ்குலர் கேம்பியத்திலிருந்து டெவலப் ஆகி வர்றது பிகாஸ் ஆஃப் மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி இப்படி தள்ளிகிட்டே போகுது. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், we will meet again.